Hello everyone, welcome to Veranda Race YouTube channel. So இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அந்த பேங்க் என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் வைக்கிறாங்க, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிரேட் பி ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட். இந்த எக்ஸாம் கேட்டகரிக்கு ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பி ஆஃபீஸர் அண்ட் கிரேட் பி ஜென்ரல், ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட். ஓகேங்களா, அசிஸ்டண்ட் அப்படின்றது ஒரு கிளர்க் கேடர். ஸோ இது ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே நமக்கு வரும். இப்போது இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் a bachelor degree in any discipline with a minimum of 60% or 50% mark pass class for SC and ST and PW candidate. அதாவது உங்களுக்கு ஆர்பி கிரேட் பி ஜென்ரல் கேட்டகரி அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மினிமமாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகேங்களா, அண்ட் அடுத்து 50 மார்க்ஸ் பாஸ் கிளாஸ் ஃபார் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, நாலேஜ் என்ன எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அக்சபிள், பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அக்சபிள்ஸ் இருந்தால் போதுமானது. ஓகேவா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எ கேண்டிடேட் பிலாங் டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனும் இதில் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு except depends of ex-serviceman should either be a graduate from a regular university or should have passed the matriculation is equivalent to the examination armed force rendered at least என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா 15 வருஷம் இருந்திருக்கணும் அவங்களுடைய டிஃபென்ஸ் சர்வீஸில். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ்-சர்வீஸ்மேனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். என்ன அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா candidates apply for the post in the particular recruitment office should be proficient in the language. அதாவது என்ன கேடருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோ டு ரீட் தெரியணும், ரைட் அண்ட் ஸ்பீக், எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் எனி ஆஃப் த ஸ்டேட் ஃபைலிங் அண்டர் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தமிழ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் டு பி அதர் ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும். ஓகேவா, ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ன்றது நம்ம உங்களுக்கு தெரியும் 4 பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 4 பிரான்ச்சுக்குள்ளே தான் இது எல்லாமே பண்ணுறது. ஸோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப இங்கே முக்கியப்படுது. ஓகேங்களா, எந்த இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா, சென்னை ஜோனா அப்படின்னா உங்களுக்கு அதோட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஃபார் கிரேட் பி அண்ட் அசிஸ்டன்ட் ஃபார் ஆர்பிஐ. ஓகே, ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ எஜுகேஷன் வைஸில் நம்ம என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அப்போது எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ ஆர்பி கிரேட் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா, ஸோ அவங்க பர்டிகுலராக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது இந்த இயருக்குள்ளார இந்த டேட் அண்ட் மந்த் இயர்ஸ்க்கு பிஃபோர் இருக்கக்கூடாது அண்ட் ஆஃப்டர் இருக்கக்கூடாதுன்னு கிளியராக எவ்ரி நோட்டிஃபிகேஷன்லையுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதோட மினிமம் ஏஜ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 இயர்ஸ். ஓகேங்களா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஃபார் கிரேட் பி ஆஃபீஸர். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியாவில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமம் 30 இயர்ஸ் 21 to 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து ஒரு வேளை ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 35 இயர்ஸ் வரைக்கும் உள்ள ஆட்கள் இவங்க எல்லாமே இந்த ஆர்பி கிரேட் பி ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் நான் கிரிமி லேயர் ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓபிசின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் கிரிமி லேயர் அண்ட் நான் கிரிமி லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி யாரெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ். ஸோ அப்போது உங்களுக்கு 30 இயர்ஸ்னால் அவங்க 33 அந்த ஏஜுக்குள்ளே லிமிட் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா, அதில் கேட்டகரி வைஸ் என்ன மாதிரியான இருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ பிடபிள்யூ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டில் அந்த மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 15 வருஷம் வரைக்கும், அண்ட் ஓபிசியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி அதில் 13 இயர்ஸ், அண்ட் ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதுலேயுமே பிடபிள்யூட கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவே உங்களுக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மினிமம் ஏஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 20 இயர்ஸ், அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28. ஸோ பொதுவாகவே மினிமம் உங்களுக்கு 20லேருந்து பேங்கிங் செக்டார்ஸ்க்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் ஏஜ் ஆஃப் 18லேருந்து கூட சொல்கிறாங்க. அதோட ஒவ்வொரு பேங்க்கோடைய ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அது நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் படியும் நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சான்சஸ். ஓகேங்களா, ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த கிரேட் பி அப்படின்னு ஒரு போஸ்டிங் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்பியர் ஆகிறதுக்கு கேட்டகரி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 அட்டெம்ப்ட் தான். 6 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க முடியாது. லைக் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில கேட்டகரிஸ்க்கு இவ்வளோ தான் அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி. அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ஸில் ஒரு சில பேங்குக்கு மட்டும் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சான்சஸை அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதில் பொதுவாக ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த நம்பர் ஆஃப் சான்சஸை அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா, இது ஆர்பிஐ கிரேட் பிக்கு அசிஸ்டண்ட்டுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது 2020 உங்களுக்கு ஆர்பிஐயோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மோடில் இப்போ எல்லா பேங்க் எக்ஸாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ முழுக்க உங்களுடைய எக்ஸாம் எதில் கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஓகேவா, அது என்ன மாதிரி ஃபேஸஸில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா phase 1 and phase 2 அண்ட் இன்ட்ரி. ஓகேங்களா, ஒரு சில பேங்க்கில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி அப்படின்றத ஒரு ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க். ஸோ phase 1 பார்த்தீங்க அப்படின்னா the paper will consist of test of உங்களுக்கு ஒரு 4 செக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 4 செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் இல்லை ஜென்ரல் அவேர்னஸ். அப்போ அப்படி என்னென்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேங்கிங் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3மே இதுக்குள்ளே அடங்கி தான் வர்றது ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற அந்த ஒரு போர்ஷன். ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட், ஓகேங்களா, அண்ட் ரீசனிங். ஓகே, அண்ட் இந்த 4 செக்ஷனுமே உங்களுக்கு என்ன மெத்தடில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறாங்க. அண்ட் phase 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேப்பர்ஸ். அந்த பேப்பர்ஸ் என்னன்றது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 3 பேப்பர்ஸ் தான் மெயின் எக்ஸாம்ஸில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதில் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோம், அதில் எவ்வளோலாம் எடுக்கணும் அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் phase 3 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஓகேவா, அண்ட் இந்த phase 1லையும் இந்த phase 2லையும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா, ஸோ நிறைய பேருக்கு அந்த நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஓகேங்களா, சரி, phase 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phase 1ல் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் phase 2க்கு எலிஜிபிள், phase 2வை கிளியர் பண்ணால் தான் phase 3க்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பேரிகேட் இருக்குது. ஸோ phase 1 நம்ம கிளியர் பண்ணணும். இந்த 4 செக்ஷன்லையுமே அவங்க ஒரு மினிமம் கட் ஆஃப் அப்படின்ற ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வைக்கப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங்கை பொறுத்து ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. ஓகேவா, அதில் நம்ம கிளியர் பண்ணால் தான் phase 2க்கு எலிஜிபிள். ஓகேவா, அண்ட் அடுத்து phase 2 கிளியர் பண்ணதுக்கப்புறமா phase 3 தட் இஸ் இன்டர்வியூ. ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூ பேனலில் உங்களுக்கு 3 to 4 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இல்லை 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூ வந்து ரிலேட்டட் உங்களுடைய என்ன ஸ்ட்ரீம்லேருந்து வரீங்க, இல்லை ஜென்ரலாக இருக்கலாம் அல்லது பேங்கிங் ரிலேட்டட், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா phase 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான நம்ம பார்த்த டாபிக்லாம் இருக்குது. அதோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டைம்குள்ளார நீங்கள் இந்த 4 செக்ஷன்ஸுமே என்ன பண்ணி ஆகணும், அட்டன் பண்ணணும். அண்ட் லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் மோட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, எதர் நீங்கள் இங்கிலீஷ் விரும்புகிறீங்களா இல்லை ஹிந்தியா அப்படின்னு. இப்போ இங்கிலீஷ்னு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் கொஷின் பேப்பரே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். சரியா, and this will comprise a single paper of 200 marks. ஸோ எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ் இருக்க போது அண்ட் 120 மினிட்ஸ். சரியா, சரி,
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1ல் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹவ் குவாலிஃபை த டெஸ்ட் பை செக்யூரிங் பாஸ் மார்க். ஒரு கட் ஆஃப்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கட் ஆஃபை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 60 மார்க்ஸ் அப்படின்றாங்கன்னா 60க்கு மேலே இருக்கணும். 60 and 60 and above அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? there will be sectional cut off. அப்போது ஒவ்வொரு செக்ஷன், இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு செக்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டி அப்படின்றது ஒரு செக்ஷன், அண்ட் ரீசனிங் எபிலிட்டி, இந்த 3 செக்ஷன் வந்து நமக்கு ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் கேட்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்குமே இங்கே என்ன இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவங்க ஒரு மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பேப்பர், அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டி, ரீசனிங் எபிலிட்டி, ஸோ சிமிலர் தான். ஸோ இது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஷின், அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டி பார்த்தீங்கன்னா 35, அண்ட் ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 35. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100. ஓகேவா? ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்க போது, அண்ட் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கும் 100 தான். அப்போ ஈச் 1 மார்க். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷனுக்கும் உங்களுக்கு 1 மார்க் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் அவங்களே அலோகேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே டைமிங் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க ஃபார் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா அதோட டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம பண்ணிடணும். 21 ஆகுது அப்படின்னா அந்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஓவர் டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு இது ஆயிடும், மூவ் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ 20 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம 30 கொஷின்ஸ் ரைட்டான ஆன்சர்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எது எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour. ஸோ அப்போ ஈச் செக்ஷன் உங்களுக்கு 20 மினிட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க, மினிமம் கட் ஆஃப் ஃபார் 8 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் கிரேட் பி. நான் சொன்னல ஒரு 3 ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ல் நமக்கு பர்டிகுலராக எது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரப்போகுது அப்படின்றது டாபிக் கொடுத்துட்றாங்க கிரேட் பிக்கு. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் யூசஸ், இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் 100 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் 90 மினிட்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில். ஓகேங்களா? இங்கிலீஷ் என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், ஒரு பேசேஜ் எழுதுகிற மாதிரி இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி. டு பி டைப்டு வித் ஹெல்ப் ஆஃப் கீபோர்டு. இது வந்து நம்ம ரிட்டனில் எழுத போகிறது கிடையாது, யூஸிங் கீபோர்ட். ஏன்னா நம்ம ஆன்லைன் அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக இதை டைப் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வித் யூஸ் ஆஃப் கீபோர்ட். ஸோ பேப்பர் டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்க போது, அல்லது லெட்டர் ரைட்டிங். ஓகேங்களா? ரெண்டுமே கேட்கலாம், இல்லை ஒன்லி உங்களுக்கு எஸ்ஏ மட்டும் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் கிராமட்டிக்கலாக நல்லா நீங்கள் எழுதக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா செம்ம. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மெயினாக இதில் 2 பேப்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் as well as ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், 100 மார்க் 90 மினிட்ஸ். அப்போ இந்த 3 பேப்பர் தான் நமக்கு ஆர்பி கிரேட் பியில் ஃபேஸ் 2ல் கேட்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர்ஸில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் தான் நான் அடுத்து சொன்ன ஃபேஸ் 3 அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளார போக முடியும். ஓகேங்களா? ஆஃப்டர் செலெக்ஷன் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு போஸ்டிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்குது. சரியா? சரி, அடுத்து ஸோ இப்போது இந்த ஃபேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆர்பிஐ அசிஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிரேட் பி உடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் இருக்குது, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனும் இதில் வருது. அப்போது இதனுடைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 40 கொஷின்ஸ், உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்க போகுது. அண்ட் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40. ஓகேங்களா? அண்ட் 200 மார்க்ஸ். அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 135. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆர்பிஐ கிரேட் பி ஃபேஸ் 3 இன்டர்வியூ சொன்னல. Candidates will be shortlisted for the interview based on aggregate mark obtained in a phase 2. ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் 1 அப்படின்றது ஒரு எலிஜிபிள். அப்போ எந்த மார்க் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபேஸ் 2ல் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. அப்போ பேப்பர் 1லையும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும், பேப்பர் 2, ஓகேங்களா, பேப்பர் 3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the minimum aggregate cut off of mark being shortlisted for the interview will be decided by the board. ஸோ இது யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். ஓகேங்களா? இப்போ ஆர்பிஐயில் எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்த மாணவர்கள் அந்த கட் ஆஃபில் தாண்டி வர்றவங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டுப்பேன் அப்படின்றது தான் இந்த லிஸ்ட்டில் கொடுக்கக்கூடியது. ஓகேவா?
லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது எல்பிடி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், நம்ம அப்படி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா. The candidate professionally shortlisted from the main online exam will have to undergo the language proficient test. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க டேரெக்டாக இந்த எல்பிடி எக்ஸாமுக்கு போவாங்க. ஓகேங்களா. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன் as detailed below, candidate not proficient in the official local language shall be disqualified. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் எக்ஸாக்டாக தெரியாதவங்க அந்த 3 விஷயம் பேச தெரியணும், படிக்க தெரியணும், எழுத தெரியணும், ஆமாவா இல்லையா, அந்த விஷயத்தில் அவங்க ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபெயில்டு ஆனால் மொத்தமாக ஃபெயில் ஆனதாக தான் அர்த்தம். அண்ட் அதில் கிளியர் பண்ணுறவங்க தான் நமக்கு செலக்டட் ஆகிறவங்க. ஓகேவா. ஸோ ஆர்பி, கிரேட் பி அண்ட் அசிஸ்டண்ட் விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹை லெவல் ஒரு நல்ல சொஃபஸ்கேட்டடாக ஒரு பேங்க்கில் போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க நம்ம ஹைலி ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னா, இங்கே மெயின் எக்ஸாம்ஸில் தான் லைக் நீங்கள் வந்து அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக அண்ட் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருந்துச்சு, ஆமாவா இல்லையா. அண்ட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்பி கிரேட் பிக்கும் அண்ட் ஆர்பி அசிஸ்டண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். ஆனால் ஆர்பி அசிஸ்டண்ட்டும் கிரேட் பியோட மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா. கிரேட் பியில் தான் அந்த 3 பேப்பர் நம்ம பார்த்தோம், phase 1, phase 2, phase 3. ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் டோட்டலாகவே வேறு. நியூமரிக்கல் எபிலிட்டி பார்த்தோம், லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம், அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தோம், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம், அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஆமாவா இல்லையா. ஸோ இதுதான் ஆர்பிஐயோட கிரேட் பி அண்ட் அசிஸ்டண்ட்டோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.